எவ்ரி மந்த் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பட் உங்கள் சேலரி கிரெடிட் ஆன 10 நாள் அது மொத்தமும் காலி ஆகிடுது அப்படின்னா, ஸோ உங்களுக்காக ஒரு சூப்பர் சொல்யூஷன் தான் இந்த வீடியோ சொல்ல போகிறேன். சேலரி கிரெடிட் ஆனோடனே உங்களுக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுட் இருக்கும், ரெண்ட் இருக்கும், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும், அப்புறம் ரீசார்ஜ், ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்கும். இதெல்லாம் கழிச்சிட்டு போக உங்களோட சேலரி மிஞ்சுமானா கண்டிப்பாக மிஞ்சாது. இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாமே ஃபிக்ஸ்டாக இருக்கிற மாதிரி உங்களோட இன்வெஸ்டிங்குமே ஃபிக்ஸ்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கன்சிஸ்டண்டாக இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதுக்காக இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஸ்பான்சரான ஜார் ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப்பில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஆப் எப்படி ஒர்க் ஆகுது, ஆப்பை நீங்கள் எப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், அண்ட் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். இந்த வீடியோ மட்டும் இல்லை, நீங்கள் எந்த வீடியோ பார்த்தாலும் சரி, உங்களோட மணியை ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா டிசைட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி டிசைட் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்வெஸ்டிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு ரியல் எஸ்டேட் பிடிக்குது அப்படின்னா நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த ஆப்ஷன் தான் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு. மற்ற அசட்ஸை கம்பேர் பண்ணும்போது கோல்டு ஒரு சேஃபர் அசட்ஸ்னு சொல்லலாம். பிகாஸ் நீங்கள் எக்கனாமிக் கிரைசிஸ் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற ஸ்டாக்ஸு, இந்த ரியல் எஸ்டேட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நிறையவே டிப்பாக சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி ரிசர்ச் அண்ட் எக்கனாமிக் கிரைசிஸ் டைமில் தான் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு உங்களுக்கு சேஃபர் அசஸ்ட்டாக கன்சிடர் பண்ணி அதை ஹோல்ட் பண்ணுவாங்க. இந்த கோல்டு வாங்குறதுக்கு உங்களுக்கு மொத்தமாக 4 வழி இருக்குது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா பிசிக்கல் கோல்டு. ஸோ நீங்கள் ஃபிசிக்கலாக ஒரு கோல்டை வாங்கி பார்த்தீங்க அப்படின்னா அதை வீட்டில் ஸ்டோர் பண்ணி இதன் தேவைங்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா விற்றுக்கலாம். 7 கோல்டு பாண்ட்ஸ், அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுற ஒரு டிஜிட்டல் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லலாம். நீங்கள் ரியல் கோல்டு வாங்குற மாதிரி இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் ஆனால் நீங்கள் வந்து செயினாவோ இல்லை ரிங்காவோ பார்த்தீங்க அப்படின்னா பிசிக்கல் கோல்டு அது இருக்காது. ஸோ இதோட அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா முதல்ல கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது இதோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அதே நேரத்தில் இயர்லி பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டுமே இதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த எஸ்ஜிபிஸ் பொறுத்த வரைக்கும் இதில் நீங்கள் 8 இயர்ஸ் லாக்கிங் பீரியட் இருக்கும். ஸோ எமர்ஜென்சியாக உங்களுக்கு உடனே காசு வேணும் அப்படின்னா நீங்கள் உடனே பார்த்தீங்க அப்படின்னா இது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. அடுத்து கோல்டு இடிஎஃப்ஸுமே அவைலபிள் இருக்குது. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணுற இந்த டிஜிட்டல் கோல்டு. ஃபிசிக்கல் கோல்டு வாங்கணும் அப்படின்னா உங்களால் கம்மி ப்ரைஸஸில் வாங்க முடியாது. ஸோ ஒரு குறிப்பிட்ட கிராம்ஸ் வந்து நீங்கள் வாங்கினா மட்டும் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் கோல்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி சினாரியோஸில் உங்களுக்கு பெருசாக நாலேஜ்லாம் கிடையாது, எனக்கு சிம்பிளாக பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தான் இந்த டிஜிட்டல் கோல்டு. இந்த டிஜிட்டல் கோல்டை நீங்கள் வாங்குறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் ஜார் ஆப். ஜார் ஆப்பில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் டெய்லி சேவ் பண்ணலாம், வீக்லி சேவ் பண்ணலாம், மந்த்லி சேவ் பண்ணலாம். அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு லேட்டராக ஷோ பண்ணுறேன். இந்த ஆப்பில் நீங்கள் 10 ரூபா வச்சிருந்தீங்க அப்படின்னாலும் அதை கூட இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜார் ஆப்போட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆப் டேரெக்டாக வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் அலோ கேட்கும். ஸோ அதுக்கு வந்துட்டு அலோ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் உங்களோட லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு அப்ளை அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஸோ இங்கே ஒரு சில ஆட்ஸ் வந்து வரும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணோம் அப்படின்னா 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணணும். ஸோ நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸ்கிப் கொடுத்தாச்சு. தென் ஸ்டார்ட் யுவர் சேவிங் ஜர்னின்னு இருக்குல்ல, இது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்கள் நம்பர் ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. சென்ட் ஓடிபி கிளிக் பண்ணுங்கள். ஓடிபி வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மெசேஜஸ்க்கான பர்மிஷன் கேட்கும், அலோ கொடுத்துருங்க. ஆப் ஓப்பன் பண்ணோடனே இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு எப்படி தான் இருக்கும். ஸோ இந்த இன்டர்ஃபேஸில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ப்ரொஃபைல் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து வெரிஃபிகேஷன் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க பிஃபோர் இன்வெஸ்டிங். ஜார் ஆப் இருக்க ஃபீச்சர்னு பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி இன்வெஸ்டிங். ஸோ இந்த டெய்லி இன்வெஸ்டிங்கில் நீங்கள் மினிமமாக பார்த்தீங்க அப்படின்னா 20 ரூபீஸ் இருந்தாலே இன்வெஸ்ட் பண்ண முடியும். அண்ட் அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா 50, 100 அண்ட் 500 நிறைய பிளான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து மந்த்லி கால்குலேஷன் கிடையாது, டெய்லி. ஸோ டெய்லி 500 வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் அதை போடலாம். இல்லை என்னால் டெய்லி வந்து 20 தான் போட முடியும் அப்படின்னா நீங்கள் அதையுமே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 20 சூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா செட்டப் டெய்லி சேவிங்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட யூபிஐ ஐடி இதில் இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து இங்கே ஷோ ஆகிடும். ஸோ இதில் வந்து நீங்கள் ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா டெய்லி டெடிக்ட் ஆகும். நீங்கள் கொடுத்துருக்கிற ஃபோன் நம்பர் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா யூபிஐயில் உங்களால் பே பண்ணிக்க முடியும். ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட் கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களோட யூபிஐ பின் வந்து என்டர் பண்ணால் போதும். ஆட்டோமேட்டிக் பே வந்து இங்கே எனபிள் ஆகிடுச்சு. ஸோ இவங்களால அப் டு வந்து 60 ரூபீஸ் வரைக்கும் எடுக்க முடியும் அப்படிங்கிறத அங்கேயே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. உங்களோட கரண்ட் சேவிங்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத ஸோ நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியும். ஸோ கரண்ட் சேவிங்ஸில் நீங்கள் வந்து 20 ரூபீஸ் காட்டுதா. ஸோ இது வந்து டெய்லி அமௌண்ட். இன் 6 மந்த்ஸில் உங்களுக்கு 3600 வந்து இங்கே வரும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே பார்த்தீங்க அப்படின்னா கேலண்டர் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ எந்தெந்த டேட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கிங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா கீழே உங்களோட டெய்லி சேவிங்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. மேனேஜ் சேவிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பாஸ் டெய்லி சேவிங் அண்ட் ஸ்டாப் டெய்லி சேவிங்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது யூஸ் பண்ணி நீங்கள் வேணும் அப்படின்னா ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ஆப்ஷன் என்ன இருக்குது அப்படின்னா இன்ஸ்டன்ட் சேவிங் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக இப்போ என்கிட்ட ஒரு 500 ரூபாய் இருக்குது, நான் அதை மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்பில் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போது இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ வச்சிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டை என்டர் பண்ணிட்டு நீங்கள் பே பண்ணிங்கன்னா போதும். ஸோ அந்த அமௌண்ட்டுக்கான கோல்டு உங்களுக்கு சேவ் ஆகிடும். இதில் 10, 20, 25 அப்புறம் 50 அது கூட பார்த்தீங்கன்னா 100 கூட நீங்கள் போடலாம். இல்லை அப்படின்னா இதை விட தாண்டியுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும்.
ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கோல்டுமே உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு ஈக்குவலான கோல்டை பார்த்தீங்கன்னா இவங்களோட வாலெட்டில் ஸ்டோர் பண்ணுறதா சொல்கிறாங்க. இதுக்கு ஐசிஐசியோட லாம்பர்ட் இன்சூரன்ஸுமே போட்டிருக்காங்க. டெய்லி சேவிங் எப்படி இருக்கோ அதே மாதிரி வீக்லி சேவிங்கும் இருக்குது. ஸோ வீக்லி ஒரு அமௌண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது மந்த்லி சேவிங்ஸ் ஆப்ஷனுமே இருக்குது. ஸோ மந்த்லி ஒரு அமௌண்ட்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே போகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் மந்த்லி நீங்கள் 100 வந்து இப்போ வந்து நீங்கள் போடுறீங்க அப்படின்னா எவ்ரி மந்த் உங்களுக்கு வந்து 100 rupees வந்து டிடெக்ட் ஆகிடும். இப்போ டிடெக்ட் ஆகிட்டு உங்களோட அக்கௌண்ட்டில் போய் சேர்ந்துடும். அண்ட் இயர்லி பார்த்தீங்க அப்படின்னா அது எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படிங்கிறத கீழே உங்களுக்கு போட்டிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வித்ட்ராவல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தமாக 3 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட். ஸோ பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் டேரெக்டாக வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கான சார்ஜஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணலை. அண்ட் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பியூர் கோல்டு அண்ட் சில்வர் காயின்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ சப்போஸ் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் கோல்டு காயினவோ சில்வர் காயினவோ வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ ஜார்கிட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் இருக்காங்க. ஸோ இவங்க மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து கோல்டாவோ இல்லை சில்வர் காயினவோ வாங்கிக்க முடியும். அண்ட் அடுத்த தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஜுவல்லரி. ஸோ இந்த ஜுவல்லரியும் பார்த்தீங்க அப்படின்னா நெக் அப்படிங்கிற பிராண்ட் கூட இவங்க வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த பிராண்ட் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கிக்க முடியும். ஸோ இந்த 3 ஆப்ஷன்ஸ் வந்து வித்ட்ராவலுக்காக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் திங் ஜார் ஆப்பே உங்களுக்கு யூபிஐமே வந்து யூஸ் பண்ண முடியும். யூஸ் பண்ணி மணி ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாமே நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா நெக் அப்படிங்கிற பிராண்டோட அந்த டேரக்டர் வந்து ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப் யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜுவல்லரி ஆகட்டும் இல்லை அப்படின்னா நீங்கள் கோல்டு காயின்ஸ் ஆகட்டும் எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப் மூலமாக தான் நீங்கள் வாங்கிக்க முடியும். ஜார் ஆப்லேருந்து வர அமௌண்ட்டை நீங்கள் இப்படியுமே வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய வந்து ஜுவல்லரி ஆப்ஷன்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கோல்டு காயின்ஸாக இருந்தாலும் சரி அதை வந்து நீங்கள் நெக் யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்க அப்படின்னா வாங்கிக்க முடியும். அது கீழே ரிவார்ட் செக்ஷன் இருக்குது. ஸோ இந்த ரிவார்ட் செக்ஷனில் உங்களுக்கு இந்த ஸ்பின் டு வின் மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து கூப்பன்ஸ் அண்ட் பாயிண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. பாயிண்ட்ஸ் சேவ் பண்ணி இதுக்கு குறிப்பிட்ட அமௌண்ட்ஸ் ஆஃப் கோல்டுமே உங்களுக்கு தராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2000 பாயிண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா 30 rupeesக்கான ஒருத்தான கோல்டுமே கொடுக்குறாங்க. அதுவே உங்ககிட்ட ஒரு 3000 வந்து பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு 60 rupeesக்கு ஒருத்தான கோல்டுமே கொடுப்பாங்க. நீங்கள் அதை யூஸ் பண்ணி வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும். எல்லாத்த விட முக்கியமான விஷயம் நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் உங்களோட வித்ட்ராவல் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நான் ஆன்லைனில் நிறைய இடத்துல பார்த்தேன். ஸோ நிறையா யூடியூப் வீடியோஸும் பார்த்துட்டேன். ஸோ பார்த்ததில் தான் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. வெரிஃபிகேஷன் நல்லா முடிச்சுட்டு நல்லா வந்து ரிசர்ச் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு தேவை அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ண ஆப்போட இன்டர்ஃபேஸில் கீழே பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் நீங்கள் பண்ண ட்ரான்சாக்ஷன் எல்லாமே இங்கே ஷோ ஆகும். ஸோ இதில் நீங்கள் எவ்வளோ பே பண்ணியிருக்கீங்க என்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே இருக்கும். அது ஸ்டேட்மெண்ட்டாக கூட பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இந்த ஜார் ஆப்பில் நீங்கள் டெய்லி இன்வெஸ்ட் பண்ணலாம், வீக்லி இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை அப்படின்னா மந்த்லி கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆட்டோமேட்டிக் பேவை எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாமலே பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக டெய்லி வந்து பே ஆகிட்டு இருக்கும். அந்த செட்டிங்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் ஈஸியாக கேன்சலுமே பண்ணிக்க முடியும். இந்த ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ யூஸ் ஆச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஜிட்டல் கோல்டாக இருந்தாலும் சரி இல்லை அப்படின்னா எந்த இன்வெஸ்டிங் இருந்தாலும் சரி அதில் இருக்க சார்ஜஸ் என்னென்ன இருக்குது அண்ட் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நல்லா ரிசர்ச் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க.